இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சரை பார்த்துடலாம். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் SBO ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்ட் டைம் ஜாப் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலியமாக நம்மளால் ஒரு நாளைக்கு 300 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியுது. அப்படி என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். இந்த ஜாப் ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்ம ஒரு வீடியோவோ இல்லை ஒரு போஸ்ட்டையோ போஸ்ட் பண்ணுறது மூலியமாகவும் இல்லை பப்ளிஷ் பண்ணுறது மூலியமாகவும் நம்மளால் ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியுது. இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபுல் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம சன்ஃப்ளவர் சூரியகாந்தி பூ பற்றின சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சூரியனை கூர்ந்து பின்பற்றும் மலர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சன்ஃப்ளவரை. ஸோ ஹீலியோட்ராபிசம் அப்படிங்கிற ஒரு இயற்கை நடைமுறையால் இது சூரியகாந்தி அதாவது கதிரவன் இருக்கு இல்லையா, சூரியன், அது எழும் கிழக்கை நோக்கி இருக்கும். அதாவது கிழக்க நோக்கி தான் அது இருக்கும். நாள் முழுவதும் சூரியனுடன் சுழலும். அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னென்னா, சூரியன் கிழக்கே உதிக்குதா, ஸோ அது கிழக்கில் உதிக்கிறப்போ அதே டைரெக்ஷன், ஈஸ்ட் டைரெக்ஷனில் தான் அந்த சூரியகாந்தி மலர் மலரும். அதே மாதிரி சூரியன் மறைகிற வரைக்கும் சூரியன் கூடவே ட்ராவல் ஆகி அந்த டைரெக்ஷன்லேயே தான் அது திரும்பும். ஸோ இது எந்த ஒரு இயற்கை நடைமுறையால் நடக்குது அப்படின்னா இங்கிலீஷில் அதை ஹீலியோட்ராபிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு உலகின் உயரமான மலர்களில் ஒன்று. சூரியகாந்தி பூ மற்ற மலர்களை போல் சின்னதாலாம் இருக்காது, ரொம்ப பெருசாகவும் அதோட செடியே பெருசாக தான் இருக்கும். ஸோ சில சூரியகாந்தி செடிகள் 12 அடி வரை உயரமாக வளருமா. உலக சாதனை 30 அடி வரை உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 30 அடி வரையும் கூட இந்த சூரியகாந்தி மலர் வந்திருக்கு. ஒரே மலரின் ஆயிரக்கணக்கான பூக்கள். அதாவது நாம் பார்க்கும் பெரிய மலர், ஒரு பெரிய மலர் மந்தி இருக்கும். ஆக்சுவலி அது ஒரு மலர் கிடையாது, 1000 to 2000 சிறிய மலர்கள், ஃப்ளோரட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சேர்ந்து தான் ஒரு மலராக இருக்குது. நெக்ஸ்ட்டு விதைகள் மிகவும் சத்தானவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சன்ஃப்ளவர் சீட்ஸ் நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லது, ரொம்ப சத்து வாய்ந்தது அது. சூரியகாந்தி விதைகள் விட்டமின் இ, மெக்னீஷியம், புரதம், ஆரோக்கியமான கொழுப்பு போன்றவற்றெல்லாம் வச்சுருக்கு. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. எண்ணெய் உற்பத்தியில் முக்கியமானது இந்த சூரியகாந்தி பூ. சூரியகாந்தி எண்ணெய் உலகின் மிக அதிகமாக பயன்படுத்தும் குக்கிங் ஆயிலாக பயன்படுத்துகிறாங்க, அதாவது சமையல் எண்ணெயாக பயன்படுத்துகிறாங்க. இதன் எண்ணெய் லேசானதாக இருக்கும், ரொம்ப லேசாக மைல்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பல வண்ணங்களில் கிடைக்கும். மஞ்சள் மட்டுமல்ல, சூரியகாந்தி அப்படின்னா நம்மளுக்கு மஞ்சள் நிறம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது மஞ்சள் நிறத்தில் மட்டும் கிடையாது, சிவப்பு நிறத்துலேயும் இருக்குது, ஆரஞ்சு நிறத்துலையும் இருக்குது, பழுப்பு நிறத்தில் இருக்குது, ஊதா போன்ற நிறங்களிலும் கூட சில வகை சூரியகாந்திகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேகமாக வளரக்கூடிய தாவரத்தில் ஒன்று தான் இந்த சூரியகாந்தி மலர். சூரியகாந்தி செடிகள் தினமும் ஒரு நாளைக்கு சுமார் 3-4 சென்டிமீட்டர் வரை வளர்ந்துட்டே இருக்குமா. அதனால் குழந்தை தாவரம் போல வேகமாக வளர்கிறது. நெக்ஸ்ட்டு நச்சுகளை உறிஞ்சும் சக்தி இந்த சூரியகாந்தி மலருக்கு இருக்குது. அந்த மண் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற ரேடியேஷன், ஹெவி மெட்டல்ஸ் போன்ற நச்சுகளை
சூரியகாந்தி தாவரம் உறிஞ்சி சுத்தப்படுத்தும் திறன் வந்து அதுக்கு இருக்கான். ஸோ இது பயோ ரீமெடி இதுக்கு பேர் வந்து பயோ ரீமெடியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஓகேவா, இந்த மாதிரி நச்சுக்களை சுத்தப்படுத்துறதுக்கு அதுக்கான பெயர். அதை என்ன பயன்படுத்துதுங்கிறது. நெக்ஸ்ட் வந்து மகிழ்ச்சி மற்றும் நேர்மையின் சின்னம். உலகம் முழுவதும் சூரியகாந்தி மகிழ்ச்சி, நம்பிக்கை, நேர்மை இதை வந்து அடையாளமாக கருதப்படுதான் இந்த மலர். உணவாகவும் பயன்படுத்தப்படுகிறது இந்த மலர். சூரியகாந்தி விதைகள் ஸ்நாக்ஸாக பயன்படுத்துது, அப்புறம் வந்து கேக்கில், ரொட்டியில், சாக்லேட்டில், சாலடு இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ உணவாகவும் இந்த மலரை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம்.